Hello everyone, இது Big Data Analyticsல Unit 3 ஓட 5th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல ஜாப் ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் மேப் ரெடியூஸ் டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இத மேப் ரெடியூஸ் டைப்ஸ்னு கேட்கலாம், இல்ல இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்மட்ஸ் இன் மேப் ரெடியூஸ்னு கேட்கலாம். இது முக்கியமான கொஸ்டின். ஸோ மேப் ரெடியூஸ் டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாருங்க, மேப் ரெடியூஸ் டைப்ஸ். The map and reduce functions in Hadoop MapReduce have the following general form. So MapReduceல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ரெடியூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது இந்த ஃபார்ம்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பாருங்க, மேப்ல ஒரு இன்புட்ல கீ வேல்யூ பேர் இருக்கும், அதுக்கு அவுட்புட்டா இன்னொரு கீ வேல்யூ பேர் வரும். அதே மாதிரி ரெடியூஸ்லயும் ஒரு இன்புட்டா கீ வேல்யூ பேர் வரும், அதுக்கு அவுட்புட்டா இன்னொரு கீ வேல்யூ பேர் வரும். ஓகேவா? இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன் ஜெனரல் the map input key and value types are different from the map output types. அதாவது இந்த மேப் இன்புட்ல ஒரு கீ வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட டைப்பும் இந்த மேப் அவுட்புட்ல ஒரு கீ வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட டைப்பும் ஜென்ரலா டிஃபரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. However, the reduce input must have the same type as the map output. ஆனா இந்த ரெடியூஸோட இன்புட் இருக்கு இல்லையா, இந்த K2 V2ங்கிறது, இதோட டைப்பும் மேப்போட அவுட்புட் டைப்பும் சேமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதான் மேப் ஃபங்க்ஷன்ல வர அவுட்புட் தான் ரெடியூஸ்ல இன்புட்டா கொடுக்கும். சோ அப்ப இந்த இதோட டைப்பும் சேமா தான் இருக்கும். சோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆல்தோ த ரெடியூஸ் அவுட்புட் டைப்ஸ் மே பி டிஃபரெண்ட். ஆனா இந்த அவுட்புட் டைப் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். சோ இதோட இன்புட் அவுட்புட்டும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ரெடியூஸோட இன்புட்டும் மேப்போட அவுட்புட்டோட டைப் மட்டும் தான் சேமா இருக்கும், மத்த எல்லாமே டிஃபரெண்டா இருந்துக்கலாம். இதான் ஜென்ரலா சொல்றாங்க. சோ இதான் மேப் ரெடியூஸ் டைப்ஸ்னு ஒரு ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு இன்புட் ஃபார்மேட் அவுட்புட் ஃபார்மேட் ரெண்டு இருக்கு. அதாவது நம்ம இன்புட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அவுட்புட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கறதான் இன்புட் ஃபார்மேட் அவுட்புட் ஃபார்மேட். சோ ஃபர்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்னா என்னன்னு பார்க்கலாம். இன்புட் ஃபார்மேட் செக்ஸ் த இன்புட் ஸ்பெசிபிகேஷன் ஃபார் மேப் ரெடியூஸ் ஜாப் எக்ஸிகியூஷன். சோ ஒரு மேப் ரெடியூஸ் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கு நம்ம இன்புட்டா என்னென்னலாம் கொடுக்கலாம், சோ அந்த இன்புட் வந்து என்னென்ன ஃபார்மேட்ல எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறதான் இன்புட் ஃபார்மேட் சொல்றாங்க. இன்புட் ஃபார்மேட் டிட்டர்மைன்ஸ் which files are object to accept as input. சோ நான் எந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து எனக்கு இன்புட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த இன்புட் ஃபார்மேட் தான் டிட்டர்மைன் பண்ணும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் த இன்புட் ஸ்பிளிட்ஸ் அண்ட் டிவைடிங் தம் இன்டு ரெக்கார்ட்ஸ். சோ நம்ம மேப் ரெடியூஸ்ல எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை வந்து நிறைய ஸ்பிளிட்ஸா பிரிச்சு வச்சுப்போம். சோ அப்படி ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதான் இன்புட் ஃபார்மேட்ங்கிறது. நம்ம இன்புட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கலாங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். சோ இதுல வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. சோ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் இன்புட் ஃபார்மேட், நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட், அடுத்து கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட், அடுத்து சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட், அடுத்து சீக்வன்ஸ் ஃபைல் அஸ் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட், அடுத்து என்லைன் இன்புட் ஃபார்மேட், அடுத்து டிபி இன்புட் ஃபார்மேட். சோ இந்த 7 தான். இந்த 7மே நீங்க அந்த வேர்டை வச்சு நீங்க சொல்லிடலாம். சோ ஃபைல் இன்புட் ஃபார்மேட்னா நம்ம இன்புட் வந்து ஒரு ஃபைலா இருக்கணும். டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்னா நம்ம இன்புட் வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்னா அந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா, சோ இந்த டெக்ஸ்ட் இன்புட்ல ஒரு லைனை தான் இன்புட்டா கெட் பண்ணுவாங்க. இந்த கீ வேல்யூல இந்த லைனையே பாதித கீன்னு பாதித வேல்யூன்னு பிரிச்சு வச்சுப்பாங்க. சோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் டெக்ஸ்ட் இன்புட்க்கும் கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட்க்கும். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட் அப்படின்னா என்னன்னா, சீக்வன்ஸ் ஃபைல் அப்படின்னா பைனரி ஃபைல் என்ன வச்சுக்கோங்க. சோ பைனரி 0-1 மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்க ஃபைல் தான் சீக்வன்ஸ் ஃபைல்ங்கிறது. அதான் சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைல் அஸ் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். சோ அப்படி அந்த பைனரி ஃபைலை நான் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை இன்புட் கொடுக்கேன். இதான் சீக்வன்ஸ் ஃபைல் அஸ் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்லைன் இன்புட் ஃபார்மேட். சோ இது என்ன அர்த்தம்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட் என்ன பண்ணும், ஒரு லைனை மட்டும் இன்புட்டா கெட் பண்ணுவோம். இந்த என்லைன் இன்புட் ஃபார்மேட்ல எத்தனை லைனாலும், சோ என் லைன்ஸ் எத்தனை லைனாலும் நம்ம இன்புட்டா கெட் பண்ணிக்கலாம். அதான் என்லைன் இன்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் டிபி இன்புட் ஃபார்மேட்னா டிபி டேட்டா பேஸ். சோ டேட்டா பேஸ் நான் இன்புட்டா கொடுத்தேன்னா டிபி இன்புட் ஃபார்மேட். சோ இப்படிதான் இந்த 7 டைப்ஸ் இருக்கு. சோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களா ஓனா எழுதிடலாம். சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். சோ ஃபைல் இன்புட் ஃபார்மேட்னா ஃபைல நம்ம இன்புட்டா கொடுக்க போறோம். File input format provides the input directory which contains the location of data files. So நம்ம input files வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த லொகேஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு it read all the files and divides them into one or more input splits. So அந்த files எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு அதை input splits டிவைட் பண்ணிடும்.
சோ நம்ம கான்செப்ட் என்னது, டேட்டாவை சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணுவோம். இங்க என்ன பண்றோம், நம்ம கொடுக்க இன்புட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அதை சின்ன சின்ன ஸ்பிளிட் பண்றாங்க. இது ஃபைல் இன்புட் ஃபார்மேட்ல. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். இட் இஸ் த ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபார்மேட். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றாங்க. ஈச் லைன் ஆஃப் த இன்புட் ஃபைல் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ செப்பரேட் ரெக்கார்டு. ஸோ ஒவ்வொரு லைனையுமே ஒவ்வொரு ரெக்கார்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதான் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்ல. நெக்ஸ்ட் கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். ஸோ இதுவுமே டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட் மாதிரியே தான். ஆனா இங்க ஒரு லைன்லயே பாதி கீ பாதி வேல்யூன்னு பிரிக்க போறோம். பாருங்க, இட் இஸ் கம்பேரபிள் டு டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். ஸோ அதுக்கு சேமா தான் இருக்கும். while text input format treats the entire line as the value. text input formatல என்ன பண்ணாங்க, மொத்த லைனையுமே ஒரு ரெக்கார்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆனா key value text input formatல divides the line into key and value by a tab character. சோ இங்க கீக்கும் வேல்யூக்கும் நடுவுல ஒரு tab ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. சோ கொடுத்துட்டாங்கன்னா இது எல்லாமே கீ, இது எல்லாமே வேல்யூன்னு மாறிடும். சோ இப்படி கன்சிடர் பண்ணி இன்புட் எடுத்தாங்கன்னா அதான் கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். சோ சிம்பிள் தானா. சோ இப்ப நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். இது என்ன சொன்னேன், பைனரி ஃபைல். பாருங்க, இட் இஸ் an input format for reading sequence files. சோ சீக்வன்ஸ் ஃபைலை இன்புட்டா கொடுக்கறதும் இந்த சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். These files store binary key value pair sequences which support splitting and compression. சோ இந்த ஃபைல் என்ன இருக்கும், பைனரி வேல்யூஸ் தான் இருக்கும். சோ அந்த பைனரி வேல்யூஸ் தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிப்போம். இதான் சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைல் as text input format. சோ இங்க என்ன பண்ண போறோம், அந்த சீக்வன்ஸ் ஃபைல ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை இன்புட்டா கொடுக்க போறோம். பாருங்க, இட் இஸ் ஏ சப் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். சோ இந்த சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட்டோட சப் டைப் தான் இது. இதுல என்ன பண்றாங்க, கன்வெர்ட்ஸ் சீக்வன்ஸ் ஃபைல் இன்டு டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்புட் ஃபார் ஸ்ட்ரீமிங். சோ இங்க சீக்வன்ஸ் ஃபைல டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்புட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை இன்புட்டா கொடுக்காங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இது 5வது டைப். நெக்ஸ்ட் 6வது டைப், என் லைன் இன்புட் ஃபார்மேட். சோ நம்ம டெக்ஸ்ட்ல என்ன பார்த்தோம், ஒரு லைனை மட்டும் இன்புட்டா கெட் பண்ணுவோம். இங்க என் லைன்னா எத்தனை லைன் நமக்கு வேணுமோ அத்தனை லைன் நம்ம இன்புட்டா கெட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ வேரியன்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்டோட ஒரு டைப். இஃப் யூ வாண்ட் அவர் மேப்பர் டு அக்செப்ட் ஏ ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அஸ் இன்புட் வி யூஸ் என் லைன் இன்புட் ஃபார்மேட். ஸோ எனக்கு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நான் இன்புட்டா கெட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த என் லைன் இன்புட் ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். த நம்பர் இஸ் டிட்டர்மைன்ட் பை த மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பிளிட். சோ நான் எத்தனையா ஸ்பிளிட் பண்ண போறேன் அந்த வேல்யூ பொறுத்து தான் இந்த லைன்ஸ் வந்து இன்புட்டா கெட் பண்ணுவோம். இப்போ நான் எனக்கு ரெண்டு லைன் வந்து வேணும் அப்படின்னா ஸ்பிளிட்ங்கிற வேல்யூவை நான் 2ன்னு வச்சுக்கணும். சோ இதான் என் லைன் இன்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் டிபி இன்புட் ஃபார்மேட். சோ டிபினா என்ன அர்த்தம், டேட்டா பேஸ். சோ நம்ம ஒரு டேட்டா பேஸ் நான் இன்புட்டா கொடுக்கேன். பாருங்க, டிபி இன்புட் ஃபார்மேட் ரீட்ஸ் டேட்டா ஃப்ரம் ஏ ரிலேஷனல் டேட்டா பேஸ் யூசிங் ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. சோ ஒரு டேட்டா பேஸ்ல இந்த இன்புட்டை ரீட் பண்றேன். எப்படி ரீட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜேடிபிசி ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்ல நான் இன்புட் ரீட் பண்ணிக்கிறேன். இதான் டிபி இன்புட் ஃபார்மேட். இட் கேன் ஆல்சோ லோட் ஸ்மால் டேட்டா செட்ஸ் which might be used to connect with huge data sets from HDFS using multiple inputs. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டேட்டா செட்டா நான் லோட் பண்ணிட்டு அப்படியே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தே வந்தோம்னா பெரிய டேட்டா செட் வந்துடும். ஸோ இப்படிதான் நான் டேட்டா பேஸை இன்புட்டா கொடுக்குறேன். இதான் 7th டைப். சோ இவ்வளவுதான் ஃபைல் இன்புட் ஃபார்மேட். சோ நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா எல்லாமே சின்ன சின்னதான் பாத்தீங்களா. சோ ஃபைல் இன்புட்னா ஃபைல் இன்புட்டா கொடுக்கும், டெக்ஸ்ட் இன்புட்னா ஒவ்வொரு லைனையா இன்புட்டா கொடுக்கும், கீ வேல்யூ டெக்ஸ்ட் இன்புட்னா அந்த ஒரு லைனையே கீ தனியா வேல்யூ தனியா பிரிச்சுக்கிறோம். இது சீக்வன்ஸ் ஃபைல் இன்புட் ஃபார்மேட்னா பைனரி ஃபைல்ஸ். சோ 0 and 1 இருக்க மாதிரி பைனரி ஃபைல்ஸை இன்புட்டா கொடுக்கும். அடுத்து சீக்வன்ஸ் ஃபைல டெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட்னா அந்த பைனரி ஃபைல ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை இன்புட்டா கொடுக்கும். அடுத்து என் லைன் இன்புட் ஃபார்மேட்னா நமக்கு எத்தனை லைன்ஸை இன்புட்டா கெட் பண்ணுமோ அத்தனை லைன்ஸை நம்ம இன்புட்டா கெட் பண்ணிக்கலாம் இந்த என் லைன் இன்புட் ஃபார்மேட்ல. நெக்ஸ்ட் டிபி இன்புட் ஃபார்மேட்னா ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து நான் இன்புட் ரீட் பண்றேன். இதான் டிபி இன்புட் ஃபார்மேட். சோ இவ்வளவுதான் இன்புட் ஃபார்மேட்டுங்கிறது. நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க இந்த நேம் மட்டும் நான் வச்சாலே உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா நினைவு வந்துடும். சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி அவுட்புட் ஃபார்மேட் பார்க்கலாம். சோ இந்த அவுட்புட் ஃபார்மேட்ல மொத்தம் 3 தான். இன்புட்ல தான் 7 இருக்கும், அவுட்புட்ல 3 சிம்பிளா தான் இருக்கும். சோ அவுட்புட் ஃபார்மேட் என்னன்னு பாருங்க. அவுட்புட் ஃபார்மேட் செக்ஸ் த அவுட்புட் ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் த மேப் ரெடியூஸ் ஜாப். சோ அதே மாதிரிதான் மேப் ரெடியூஸ் ஜாப்ல அவுட்புட் வந்து என்ன மாதிரிலாம் இருக்கலாம், எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு டிட்டர்மைன் பண்றதுதான் இந்த அவுட்புட் ஃபார்மேட். இட் டிட்டர்மைன்ஸ் ஹவு ரெக்கார்ட் ரீடர் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் யூஸ்டு டு ரைட் அவுட்புட் டு அவுட்புட் ஃபைல்ஸ். சோ எந்த டைப்ல இந்த அவுட்புட் நம்ம ரைட் பண்றோம் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது இந்த அவுட்புட் ஃபார்மேட்னு சொல்றாங்க.
ஸோ இதுல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட், சீக்வன்ஸ் ஃபைல் அவுட்புட் ஃபார்மேட், டேட்டாபேஸ் அவுட்புட் ஃபார்மேட், டிபி அவுட்புட் ஃபார்மேட். ஸோ இந்த 3மே தான். டெக்ஸ்ட் அவுட்புட்னா டெக்ஸ்டா கொடுப்போம், சீக்வன்ஸ் ஃபைல்னா ஒரு பைனரி ஃபைல்ஸா கொடுப்போம், டிபி அவுட்புட்னா நம்ம டேட்டாபேஸ்ல அவுட்புட் ரைட் பண்ணுவோம். ஸோ இதான் 3 டைப்ஸ். பாருங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட். இட் இஸ் த டிஃபால்ட் அவுட்புட் ஃபார்மேட் தட் அவுட்புட்ஸ் த ரெக்கார்ட்ஸ் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் நான் அவுட்புட்டை ரைட் பண்ணேன் அப்படின்னா அதான் டெக்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட். இதை தான் நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணுவோம். The tab character separates the key value character, but this can be changed by modifying the separator attribute. So இங்க வந்து ஒரு tab character யூஸ் பண்ணி நான் கீ தனியா வேல்யூ தனியா நான் பிரிச்சுக்கலாம், இல்லைன்னா அதை பிரிக்காம கூட இருந்துக்கலாம். கேன் பி சேஞ்ச். ஸோ எவ்வளவு தூரம்னாலும் நான் மாத்திக்கலாம். ஓகேவா? இது டெக்ஸ்ட் அவுட்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைல் அவுட்புட் ஃபார்மேட். ஸோ சீக்வன்ஸ் ஃபைல் என்னது? ஒரு பைனரி ஃபைல்ஸ் 0 and 1ல இருக்க மாதிரி அதை நான் அவுட்புட்டா கொடுத்தேன்னா அதான் சீக்வன்ஸ் ஃபைல் அவுட்புட் ஃபார்மேட். It is used to write a sequence of binary output to a file. So நான் ஒரு binary output நான் கொடுக்கேன். Binary outputs are valuable if they are used as input to another MapReduce process. So இந்த binary output வந்து எனக்கு எப்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு MapReduceக்கு நான் இந்த அவுட்புட்டை இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ வர்ற அவுட்புட்டை இன்னொரு MapReduce ப்ராசஸ்க்கு இன்புட்டா கொடுத்தேன்னா இந்த பைனரி அவுட்புட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிபி அவுட்புட் ஃபார்மேட். It handles the output formats for relational databases. So நான் ஒரு டேட்டாபேஸ்ல நான் அவுட்புட் ரைட் பண்ணேன் அப்படின்னா டிபி அவுட்புட் ஃபார்மேட். இட் சேவ்ஸ் த கம்ப்ரஸ்ட் அவுட்புட் டு எஸ்கியூஎல் டேபிள். ஸோ ஒரு எஸ்கியூஎல் டேபிள் என்னோட அவுட்புட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதான் டிபி அவுட்புட் ஃபார்மேட். ஸோ சிம்பிள் தானா? 3 தான் இருந்துச்சு. டெக்ஸ்ட் அவுட்புட், சீக்வன்ஸ் ஃபைல் அவுட்புட், டிபி அவுட்புட். ஸோ இவ்வளவுதான் அவுட்புட் ஃபார்மேட்டுங்கிறது. ஸோ இதோட MapReduce டைப்ஸ் முடிஞ்சு. ஸோ இன்புட் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம், ஒரு 7 டைப்ஸ் இருந்துச்சு. அடுத்த அவுட்புட் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம், ஒரு 3 டைப்ஸா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்னென்ன டைப்ஸ் மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்களா ஓனா எழுதிடலாம். ஸோ இதான் MapReduce டைப்ஸ்ங்கிற கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.